ஓகே. இப்போது கடவுளுடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம ஒரு முக்கியமான வசனத்தை, அருமையான வசனம், எல்லாரும் படிக்கக்கூடிய வசனம், வாக்குத்தத்த வசனம்னு எடுத்துக்கலாம், இல்லை மனசு ஆறுதல் கொடுத்து படுத்தக்கூடிய வசனம்னு நினைக்கலாம். இந்த பஞ்ச காலங்களிலே, கஷ்ட காலங்களிலே, உபத்திரவ காலங்களிலே ஒரு நல்ல ஒரு வசனத்தை கடவுள் உபாகமத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உனக்கு என்று அந்த வசனமாக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உனக்கு. அப்போ அந்த உனக்குங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்கு, ஒவ்வொருத்தருக்கும், நம்மை படைத்த கடவுள், நம்மளுடைய தகப்பனாகிய கடவுள், நண்பனாகிய கடவுள், நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமான ஏசப்பா கடவுள் எல்லாமே. அதான் உனக்கு, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷை சாலையாகிய வானத்தை திறப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போது நல்ல பொக்கிஷ சாலையாகிய அந்த பொக்கிஷத்திலே நம்ம நிரப்புகிறார். பண கஷ்டம், வியாதி, மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் நம்மளை விடுவிப்பார். சில நேரம் சிலவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் அவங்கள வைப்பார். அப்போ நம்ம அந்த நல்ல நிலைமைக்கு போன பிறகு நம்ம கடவுளை மறுதளிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறக்கூடாது. ஏன்னா கடவுள் நமக்கு பொக்கிஷ சாலையாகிய வானத்தையே திறந்து தர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. உனக்கு நல்ல ஒரு பொக்கிஷ சாலையாக அவர் வானத்தையே திறந்து தருவார் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். இன்னொரு வசனம் நமக்கு ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம்னா என்ன? நம்ம ஜெபம் கேட்கப்படுமா? நம்ம யார்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பல சந்தேகங்கள் இருக்குது. ஜெபம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கடவுளோடு நம்ம பேசுகிறது. நம்ம தனிமையில் பேசலாம், குடும்பமாக பேசலாம், அல்லது ஒரு குழுக்களாக சேர்ந்து கடவுளோடு பேசலாம், அல்லது உபவாச கூட்டங்கள், அந்த மாதிரி கூட்டங்களில் பேசலாம், நற்செய்தி கூட்டங்கள், அந்த இடத்துல போய் நம்ம ஜெபம்தான் கடவுளோடு பேசுகிற ஜெபம். சில நேரங்களில் உடனே நமக்கு அது விடை கிடைக்கும், சில நேரங்கள் வருடக்கணக்கில் ஆகும், சில நேரங்கள் ஆயுள்காலம் முடிய போகும்போது கொடுப்பாரு. இப்படி பல நேரங்களில் கடவுள் நம்ம தீர்மானத்திற்கு நல்ல ஒரு விடை கொடுப்பார். அதனால் நம்ம சோதனைக்கு உட்படாதபடி, நம்ம கஷ்டத்துக்கு போயிடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் கண்டிப்பாக கடவுள் கேட்பார். உனக்கு என்ன தேவைன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு என்னென்ன தேவையோ நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. உனக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. வானத்தின் பலகணிகளை உனக்கு திறந்து தரேன்னு சொல்கிறாரு. பொக்கிஷங்களை உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. இவ்வளவும் நமக்கு கடவுள் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கும் பொழுது நாம் அவருடைய பாதப்படியிலே முழங்கால் படிட்டு, ஒருவேளை நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணலாம், அல்லது நம்ம ஒரு அலாரம் வச்சு கரெக்டாக ஒரு 4:30 இல்லை 5:30 இல்லை 6:30 எப்போ நமக்கு தேவைப்படுதோ ஜெபி